பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விருத்துக்குரியவர்களே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் அது இருக்கின்றது. ஆண்டவர் நம்மோடு வருகின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி கோடி மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத கிருபையை ஆண்டவர் பிள்ளைகளாகிய நமக்கு தந்திருக்கின்றார். நாம் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இவ்வளோ பெரிதான தெய்வத்தை, வானத்தை பூமியை படைத்த ஆண்டவரை நம்முடைய சொந்தமாய் கொள்வதற்கு நாம் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சந்தோஷமாக இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியத்துக்குரியவர்களே, உபாகம் 31:8 சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாழ்க்கை என்பது மாரத்தான் ஓட்டத்தை போன்றது. எவ்வளவோ தூரம் நாம் ஓடி ஓடி செல்ல வேண்டும். இந்த ஓட்டத்தில் எத்தனையோ பேர் நம்மோடு கூட வருகிறார்கள், சில காலம் இருக்கிறார்கள், நம்மை கண்மண் தெரியாமல் நேசிக்கிறார்கள், எவ்வளவோ வாக்கை கொடுக்கின்றார்கள், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று சொல்லி. ஆனால் இன்னும் சில காலம் அவர்கள் நம்மோடு கூட பிரயாணித்த பிறகு நம் நிமித்தமாய் சலித்து போகிறாங்க. உன் அன்பே வேண்டாம், உன் சகவாசமே வேண்டாம் என்று சொல்லி அநேகர் நம்மை விட்டு போகிறாங்க. இன்னும் அநேகர் நம்மை காட்டி கொடுக்குறாங்க. இன்னும் அநேகர் நமக்கு எவ்வளோ துரோகங்களை செய்கிறாங்க. அதனாலே மனது மிகவும் வலிக்கிறது. இந்த உலக அன்பு இவ்வளவுதானா என்று சொல்லி சஞ்சலப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏண்டவா, நான் உண்மையான அன்பை உனக்கு காண்பிப்பேன், மாறாத அன்பை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் தாயின் கருவியில் தெரிந்து கொள்ளப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மிகவும் அவசரம் நெருக்கமோ அப்பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வருகிறார். மனிதர்கள் கைவிடும் பொழுது அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை பாதுகாத்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி உங்களுக்கு உதவி செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த பூமியில் இறுதி நிமிடம் உங்களுக்கு வருகிற வரைக்கும் அவர் உங்களோடு கூடவே இருப்பார், கைவிடவே மாட்டார். அதன் பின்பு கூட பரலோக வீட்டிலும் அவர் உங்களோடு கூடவே இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 2வது வசனம், அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இந்த வசனத்தில் தான் சாபத்தை பற்றி ஞானி எழுதுகின்றார். ஏன்னா இந்த உலகத்தில் சாபம்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது.
ஏனென்றால் இன்றைக்கி நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், இல்லைன்னா எதுக்கு ஆசாரியர்கள், எதுக்கு பாஸ்டர்ஸ், எதுக்கு ஊழியக்காரங்க, அவங்க நீ நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாம் வாழ்த்துறாங்க. நம்ம செய்தி ஆரம்பிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வாழ்த்துறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம்னு ஒன்று யாராவது சொன்னாங்கன்னா அது பழிக்குமா? சாபம்னு யாராவது விளங்கவே மாட்டேன், உருப்படவே மாட்டேன் அப்படின்னா அது படிக்குமா? இந்த ரெண்டையும் நான் சற்று சிந்தித்து ஆக வேண்டிய ஒரு வேதத்தின் அடிப்படையில், பைபிள் அடிப்படையில் ஒரு நாள் தான் இந்த நாள். முதலாவது ஆசீர்வாதம் ஒன்று உண்டுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், சரீரத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம மிகச் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நம்மளை தொடும் பொழுது, தலையில் தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது, அவருடைய காலடிகள் நம்முடைய வீட்டில் படும் பொழுது, எப்படிப்பட்ட கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள் இருந்தாலும் அது விலகுது, சாபங்கள் விலகுது. ஐயோ ஊழியக்காரன் கால் பட்டுருச்சு, எங்களால் இருக்க முடியலையே, இவங்க முந்தி மாதிரி இவங்க பிஸ்னஸை கெடுக்க முடியலையே, முந்தி மாதிரி இவங்களுக்கு வேதனையை கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி சாத்தா கதறான். காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கால் பட்ட உடனே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர் உங்களை தொட்டு, உண்மையான ஊழியக்காரன் தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு நீங்கிறது, பிசாசின் கிரியைகள் அலறி வெளியேறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வருகிறது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற கருவிகளாக, வாய்க்கால்களாக, சேனல்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒருவருடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொள்வதே அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தர் இந்த கிறிஸ்தவ ராஜா ஊழியக்காரராக மாற்றிருக்காருன்னா, இதுபோல் பல பிரச்சனைகளில், நெருக்கடிகளில், வியாதிகளில், பிசாசின் போராட்டங்களில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, எங்கே போகணும்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி வழி தெரியலையே, வாழ்க்கையில் எங்கே போனால் தப்பலான்னு எனக்கு தெரியல, இந்த வியாதி எப்படி சுகமானு தெரியலையே என்று தவிக்கிற மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, ஒரு சனப்பொழுதில் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும்படியாகத்தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். உங்களையும் கூட அவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டு, என் அம்மா அப்பா உண்டு, நான் உண்டு, என் மனைவி பிள்ளைகள் உண்டு, நான் உண்டு, என் சகோதர சகோதரிகள் உண்டு என்று ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாக நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கலை. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் நீங்கள் பார்த்தீங்களா? அவர் நிறைய தப்பு பண்ணார். அவருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது, அந்த ஐஸ்வர்யவானுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அவர் மாதிரி யாருமே ட்ரெஸ் பண்ணலை. பல லட்சங்கள் மதிப்புள்ள ட்ரெஸ் தான் அவர் டெய்லி போட்டார், மேக்கப் போட்டார், வாசனை திரவியங்களை பயன்படுத்தினார். அவர் சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு செழிப்பான சாப்பாடாக, சாலமோன் ராஜா சாப்பாடு மாதிரி இருந்தது. எல்லாம் சரிதான், ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால அதெல்லாம் அவர் என்ஜாய் பண்ணார். அவர் அப்பப்போ தன்னுடைய சகோதரர்கள் 5 சகோதரர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்தார். ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்துருப்பார். அதை நம்ம பாராட்டணும். தனக்கு இருக்கிற அந்த ஆகாரத்தை தன்னுடைய சகோதரர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவானை பார்ப்பது ரொம்ப கடினம். எல்லோரும் குடும்பமாக, அவங்க குடும்பமாக மனைவி பிள்ளைகளோட போய் சாப்பிடுவாங்க தவிர்த்து அண்ணனை கூடவா, அவன் தம்பியை கூடவா, தங்கச்சியை கூடவானா யாரும் கூடுறதில்லை. அது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் 5 பேர்களை கூட்டு சாப்பாடு கொடுத்தார். ஆனால் வாசலில் இருக்கிற அந்த ஏழைக்கோ, லாசருவுக்கோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ, இல்லைன்னா அவர் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்ச ஏழைகளுக்கோ கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அவருடைய வட்டம் சின்னதாக இருந்தது. அவர் தன் ஆசீர்வாதத்தை தனக்கும் வச்சுக்கிட்டார், தன் குடும்பத்துக்கும் வச்சுக்கிட்டார், கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டார். அதனால தான் அவர் நித்திய அக்கினிக்குள்ளே போக வேண்டியது வந்தது. அவருடைய அந்த குறுகிய தன்மையை, அவருடைய ஆசீர்வாதங்களை தனக்கு மாத்திரம் வைத்து கொண்டதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. அது அவருக்கு அருவருப்பாக இருந்தது. அதனால தான் அவருக்கு வேறு விதமான ஒரு முடிவை அவர் கொண்டு வந்தார், நித்திய அக்கினியை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் வருகிற பொழுது ஆண்டவர் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஆசீர்வதிப்பார். சாத்தான் எத்தனையோ வருஷமாக உங்களுக்கு தோல்வி மேலே தோல்வியை கொண்டு வருவான், உங்கள் நகைகளை பிடுங்கி கொடுவான், அவங்களை எல்லா பக்கத்திலும் நெருக்கி பாரு, உன்னை நான் விடவே மாட்டேன், நீ ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டா, உனக்கு இவ்வளோ வியாதி, உன் பிள்ளைகளுக்கு இவ்வளோ வியாதின்னு சொல்லி பயங்காட்டுவான். ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சாத்தானால் கொஞ்ச காலம்தான் தடுக்க முடியும். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். இவர் கப்பல் ஓவர்ஃப்ளோ லைக் எனிதிங். உங்கள் வீட்டில் இருக்கிற காசு நிரம்பி வழியும். அப்போது நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு, இல்லைன்னா கணவர் பிள்ளைகளுக்கு, மருமக்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லாதபடி கண்முன்பு தருகிற ஏழைகளுக்கும், முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கும், ஊழியங்களை தாங்குவதற்கும், இது மாதிரி முதியவர்களை தாங்குவதற்கும் நீங்கள் தாராளமாய் உங்கள் கைகளை திறக்க வேண்டும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யூ வில் பி எ பிளெஸ்ஸிங்.
அந்த வார்த்தை வந்து ஒரு தங்கத்தினால் எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம பூமியில் இருக்கிற மட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகருக்கு நம்ம உணவு கொடுக்கணும், அநேக ஊழியக்காரங்களை நம்ம தாங்கணும். முக்கியமாக நம்ம யார் நடத்துகிறாங்களோ அந்த ஊழியர்களை நம்ம தாங்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் செழிப்பாக இருந்தால்தான், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்தால்தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அது தேவ சித்தமாக இருக்கிறது. இதுதான் முதலாவது காரியம். அதுக்காக தான் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், தவறாமல் கூட்டங்களுக்கு போயிருங்க. என்ன ஆனாலும் சரி கூட்டத்துக்கு போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் ஊழியக்காரங்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகளெலாம் சேர்ந்து உட்காந்து டெய்லி குடும்ப ஜெபம் செய்யுங்க. பைபிளை வாசிக்க சொல்லுங்கள். சின்ன பிள்ளைகளை ஜெபத்தில் வளருங்க. வீட்டில் பாட்டு சத்தங்கள், ஏசப்போட சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, நான் காலைல அதிகாலமே 4:30 அதெல்லாம் முடிச்சு கீழே வரும்போது, ஜபத்தை முடிச்சு கீழே வரும்போது நாசிரியத்தில் நிறைய பகுதிகளிலே பாட்டு சத்தமும் ஜப சத்தமும் கேட்கும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு துவக்கம். இட்ஸ் எ வெரி குட் பிகினிங். ஒவ்வொரு நாளும் காலையில் பாடல்களை கேட்டு ஜெபித்து, ஊழியக்கார சத்தத்தை கேட்டு நாம் ஜெபித்து, நாம் பைபிளை வாசித்து துவக்குவது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அது இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளையும் அப்படி நம்ம ஜெபத்தோடு நம்ம ஆரம்பித்தோன்னா அது நல்ல நாளாக இருக்கும். திடீர்னு ஒரு சென்னைக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், பெங்களூர் போகணும், தூரமாக போகணும், ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், மதுரைக்கு போகணும், நாகர்கோவிலுக்கு போகணுன்னா ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். அப்போ அந்த ஜேர்னி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த பிரயாணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிடிக்கிற பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, படித்து நீங்கள் பாருங்கள். ஜெபித்து நிறைய நேரம் காத்திருந்து ஜெபித்துட்டு நீங்கள் படித்து பாருங்கள். இந்த படிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், வாழ வேண்டுங்கிற விருப்பம் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாதபடி எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. பணம் நிறைவை தராது. பணம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம், நிறைவை தராது. பணம் நமக்கு வேணும், ஆனால் அது நிறைவை தருபவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். யாரோ சொன்னது எனக்கு நேரத்தில் வருது, மெத்தை கட்டில் வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது, சாப்பாடை வாங்கலாம் ஆனால் சாப்பிட வைக்க முடியாது. அதுதான் உண்மை. வாழ்க்கையில் இயேசு இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் காண்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக நம்ம வாழ்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாபம்னு ஒன்று இருக்கா பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சாபம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிற பொழுது, இல்லைன்னா அவன் தன் வாலிப வயதிலும் அநேகருக்கு எதிராக பல பாவங்களை செய்கிற பொழுது, அவன் தன் கைகளை கரைப்படுத்தி கொள்கிற பொழுது அவன் மீது சாபங்கள் வருகிறது. உபாகமம் 28வது அதிகாரத்தில் முதல் 14 வசனத்துக்கு அப்புறமா பல வசனங்கள் சாபத்தை ஒரு மனிதனுக்கு கொண்டு வருவதாக இருப்பதை பார்க்கிறோம். கட்டளைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, பலம் இருக்கும் பொழுதும், எல்லாம் நமக்கு நலமாக இருக்கும் பொழுதும், எல்லாம் வெற்றியாக இருக்கும் பொழுதும், சென்றிடமெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கும் பொழுதும், நம்ம ஆண்டவருக்கு தூரமாக போயிட்டோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு எதிராகி போயிட்டோம் அப்படின்னா, கடவுள் நம்மை சபிக்கின்றவராக இருக்கிறார். சாபங்கள் நம்மை பிடிக்கின்றது. பாவம் உன் வீட்டு வாசல சாபமாகி அது படுத்திருக்கும் என்று சொல்லி ஆதியாகமங்களிலே ஆண்டவர் அங்கு காயினோடு பேசுவதை காண்கிறோம். சாபம் என்பது காயினுடைய காலத்திலே வந்துவிட்டது. தன் சகோதரனை அவன் கொலை செய்தபடியினாலே அந்த பாவம் உன் வீட்டு வாசல்லே படுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நிறைய பேர் இன்றைக்கி கொலை செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தண்டனை இல்லாமல் உலாவுறாங்க. ஜனங்கள் அவங்கள ஹீரோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாவம் வீட்டு வாசலில் தான் படுத்திருக்கும். எத்தனை வயசானாலும் விடாது. அந்த கொலைப்படி இரத்தப்படிலாம் விடவே விடாது. அந்த ரத்தம் கூப்பிடும். அது சாபமாக வீட்டு வாசலில் இருக்கும். பட்டயத்தை எடுத்தவர்கள் பட்டயத்தாலே போவாங்கிறது மறக்கவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, சாபம் ஆதியாகமத்தில் இருந்ததா? இப்போ இல்லையானா இப்போ வரைக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருவர் மனதார ஒருவரை சபிக்கும் பொழுது, பாதிக்கப்பட்டு அழுது கண்ணீரோடு நீ விளங்கவே மாட்டா என்று சொல்லும் பொழுது அது சாபமாகி இல்லை, அது அப்படியே அவர் மேலே பழிக்கின்றது. எத்தனையோ அனுபவங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். பிரியத்துக்குரியவர்களே, எவ்வளவோ ஜனங்கள் இன்றைக்கி இந்த சாபத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மனிதன், அவர் பக்கத்து வீட்டுக்காரோடு அவருக்கு ரொம்ப பிரச்சனை. அந்த மனிதன் நீதிமான், அவர் எந்த தப்புலையும் செய்கிறதில்லை, யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடுறதில்லை. அப்போது ஒரு காரணம், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் கேட்டால் சொல்லி திட்டி அவர் அடித்து திட்டிகிட்டே இருப்பார், அப்படி வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் ஒரு காரணமில்லாத காரியத்துக்காக கை நீட்டி இந்த நீதிமானை அவர் துன்மார்க்கன் அடித்து விட்டான், கன்னத்திலே அடித்து விட்டான். அப்பொழுது அவர் கோவப்பட்டு வருத்தப்பட்டு, என்னை அடித்து விட்டாய், தவறு செய்யாத அதை என்னை அடித்து விட்டாய், நீ படுத்த படுக்கையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி நிறைய சாப வார்த்தைகளை கொடுத்தார். இது நிமித்தமாக நீ பல வருடங்கள் படுக்கையில் இருப்பவன், உயிரே உனக்கு போகாது பாரு சாபத்தை கொடுத்தார். சில நாட்களிலேயே அந்த துன்மார்க்கமான மனிதன் படுக்கையில் விழுந்து விட்டான். தானாக எந்திக்க முடியாது, தானாக எந்த வேலையும் செய்ய முடியாது.
அது வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்த துன்மார்க்கன் இந்த மனிதனை அடித்த பொழுது அந்த மனிதன் தாங்க முடியாமல் சபித்தார். அப்பொழுது அந்த வார்த்தை அப்படியே பறித்தது. ஏசபேல் அந்த நாபாலுடைய தோட்டத்தை பறித்து கொண்ட பொழுது பொய்ப்படியை சொல்லி அந்த துன்மார்க்கர் பேலியலின் மக்களை வைத்து கல்லெறி வைத்து கொலை செய்து இந்த தோட்டத்தை எடுத்து கொண்ட பொழுது ஆண்டவர் சபிக்கின்றார். அந்த நாபால் இரத்தத்தை நக்கின நாய்கள் ஒன்று இரத்தத்தை நக்கும், அவங்க உடம்பை சாப்பிடுன்னு சொல்லி சாபத்தை கொடுக்கின்றார். அதன்படியே ஆகாப் ராஜா யுத்தத்தில் மறிக்கின்றார். ஈட்டி நெஞ்சில் பாஞ்சதுனால அவர் இரத்தத்தை கழுவுவதற்காக அந்த குளத்திற்கு கொண்டு போன பொழுது நாய்கள் அந்த இரத்தத்தை நக்கிற்று. ஏசபேல் மேலிருந்து தள்ளி விடப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். அவளுடைய உடம்பு முழுவதும் நாய்கள் தின்று போட்டது. பிரித்துக்குரியவர்களை இதுதான் சாபம் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். மனிதர்களை சாபங்கள் தொடர்கின்றன, சாபங்கள் நிம்மதியை கெடுக்கின்றன, அவர்களுக்கு சாபங்கள் பிள்ளைகளிடத்தில் வருகின்றன. அதுதான் ரொம்ப வேதனையானது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம் தொடர்ந்து வருகிறது. பைபிள் அதை தெளிவாக சொல்லுகிறது. நிறைய பேர் இன்னைக்கு நான் செய்த பாவம் என் பிள்ளை மேலே வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தவிப்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் தன் சொத்துக்கள்லாம் சேர்க்க பணத்தெல்லாம் சேர்த்து நல்ல வழியில் சேர்க்குறாங்க, தப்பான வழியிலையும் சேர்க்குறாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு தான் போதும். அப்பாவுடைய வீடு பிள்ளைக்கு தான். அதே போலவே ஒரு மனிதன் சேர்த்து வைக்கிற சாபங்கள் எல்லாம் அந்த சாபங்கள் தவறாமல் பிள்ளைகளிடத்துல போவதை நாம் காண்கின்றோம். நிறைய பெற்றோர்கள் நீ கதறாங்க, நான் செஞ்ச பாவம், வாலிபத்தில் செஞ்ச பாவம் என் பிள்ளைகிட்ட வந்துட்டே, என் மகன் வியாதிப்பட்டுட்டானே, என் பிள்ளை வியாதிப்பட்டுட்டாளே, அவள் கண்ணு முன்னால் வருது. ஐயோ, எப்படி நான் பிறரை கெடுத்தேன், அதே போல் என் மகள் கெடுக்கப்பட்டு விட்டாளே, என் மகன் கெடுக்கப்பட்டு விட்டாளே. பல வருடங்களாயும் தவறாதபடிக்கு அந்த பாவங்கள் சாபங்களாய் மாறி தொடர்ந்து வருவதை காண்கிறோம். நாம் பிறருக்கு என்ன அளவின்படி அளக்கின்றோமோ அந்த அளவின்படி தானே நமக்கு அளக்கப்படும் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. நிறைய பேர் வாலிப வயசில் என்ன மாதிரி ஆட்டம் போடுறாங்க, நான் கேவலமாக பேசுகிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, எத்தனை பேரை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை யாரும் அசைக்க முடியாது பலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவைகள் யாவும் அப்படி ரிப்பீட் ஆகுது, வயதாகிறது. இவர்களுக்கு வாலிபர்கள் கடைசுரிக்கு வாலிபமாக இருக்க முடியுமா? அதுக்கு பிறகு அந்த வயதானுகிற பொழுது அந்த சாபங்கள்லாம் அவங்க மேலே வந்து அவர்களை அவ்வளோ வேதனைப்படுத்துவதை நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு குடும்பம் வரும், அது மறக்கவே முடியாது. அவங்க குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் யார் பிறந்தாலும் அதில் அப்படி ஒரு டயர் ஏறி போன மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். அதில் முடியே இருக்காது, சுற்றி முடி இருக்கும், மத்தியில் முடி இருக்காது. அவர்களுக்கு 3 தலைமுறைகளாக அப்படிப்பட்ட சாபம் ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படி இருக்குது. பார்க்கவே பாவமாக இருக்கும். என்றைக்கோ ஒரு முற்பிதா செய்த பாவம் 3 தலைமுறைகளாக ஆண்களுக்கு தலையில் முடியில்லாமல் ஆகி அப்படி ஒரு பள்ளம் எல்லா ஆண்களும் கரெக்டாக இருப்பதை காண முடிகிறது. நம்ம கூட்டத்துக்கு அவங்க மாதந்தோறும் வராங்க. கர்த்தர் அடுத்த தலைமுறைக்கு அந்த சாபம் வராதபடி பாதுகாக்கணும், இவர்களுக்கும் அந்த குழியை நேராக்கணும், முடி வளர செய்யணும் என்று சொல்லி நான் ஜெபித்து வருகிறேன். இதே போல் எவ்வளோ பேர்களை பார்க்குறோம், ஆடு மாடுகளை அடிக்கிறவங்க, இல்லை மிருக வதை செய்கிறவங்கள, எவ்வளவோ அந்த அந்த பாவங்கள் அவர்களை தொடர்வதை நாம் கண்களாலே நாம் காண்கின்றோம் இல்லையா? நம்ம மாளிகையில் வளர்த்த ஒரு நாய்க்குட்டி மறக்கவே முடியாது. நான் ஜில்லுன்னு பேர் விட்டுருந்தோம், ரொம்ப பாசமாக இருக்கும். அது கொஞ்சம் அந்த மாளிகையிலேருந்து வெளியே ரோட்டில் வந்து நிற்கும் பொழுது யாரோ கார்லேயோ பைக்கில் வேகமாக வந்து அடித்து போட்டு அதுக்கு முதுகெலும்பு உடைந்து விட்டது. ஐயோ, அதுக்கு பிறகு அந்த பின்னால் உள்ள காலுக்கு வேலை செய்யாது. அவ்வளோ ஆக்டிவான ஒரு டாகு. எழுத்துக்குள்ள அதுக்கு பிறகு அது முன்காலை வச்சு வேகமாக வரும். அப்படியே அதுக்கு பின்னால் இழுத்து அதுக்கு புண்ணாகி நான் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் கூப்பிட்டு அதுக்கு எவ்வளவோ சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணி அது செத்து போச்சு. அந்த மனிதனுக்கு ஒரு சின்ன காரியம் அடிச்சுட்டு அப்படி போயிடுறான். ஆனால் அதை அடித்தவருக்கு அந்த பாவம் நிச்சயமாக இந்த நாய் வந்து கதறி அழுது. அது மிருகம்தான், ஆனால் அது தெரியாமல் அடிச்சிருந்தா பரவாயில்ல, வேணுக்குனே அடித்து போட்டு போனாங்கன்னா அந்த பாவம் சும்மா விடவே விடாது. அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் தொடர்ந்து பிடிக்கும். மிருகத்தை அடிக்கிறவர்கள், மிருகங்களை வதை செய்கின்றவர்கள் எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்கிறத வந்து நம்ம மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, மிருகங்களை அன்பாகி நடத்துங்க. நான் தம்பிமாட்ட சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து நாய்களை கள்ள தூக்கி எறியாதீங்க. நாய்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு கள்ள தூக்கி எறிகிறது வந்து ஒரு பாவம், அது சாபமாக மாறி நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது. அதே மாதிரி ரோட்டில் வேகமாக நம்ம பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், மாடுகள் வரும்பொழுது, ஆடுகள் வரும்பொழுது நம்ம வந்து உடனே நம்ம நினைக்க வேண்டிய காரியம், அந்த மிருகங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் தெரியாது. நான் டிரைவர்கிட்ட உடனே சொல்லுவேன், மாட்டுக்கு ரூல்ஸ் தெரியாதுப்பா, பார்த்து ஓட்டு. ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்? லெஃப்ட் தெரியுமா, ரைட்டு தெரியுமா, சிக்னல் தெரியுமா, இண்டிகேட்டர் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா, அதுக்கு அவசரமாக போகிறாங்கன்னு தெரியுமா, அது குறுக்கால வந்து நிற்கும். அப்பொழுது நாம் தான் பொறுமையாகி போகணும். நம்ம அப்போ அதை அடித்து போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத சாபங்களை கொண்டு வந்து விடக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது கடந்த காலத்தில் நீங்கள் தவறு செய்திருப்பீர்கள் என்றால்
இப்பொழுது இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு இது ஞாபகப்படுத்துவார் என்றால் அதில் நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட போயிட்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சாபங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. சிலுவையில் தொங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் 6 மணி நேரம் அசையாமல் தன் மீது போட்டுக்கொண்டு அசையாமல் அந்த 3 ஆணிகளில் தொங்கினார் என்று வார்த்தை சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், 6 entire and long hours Jesus Christ was hanging in the cross in those 3 nails. ரொம்ப கஷ்டமான ஒரு மரணத்தை ஆண்டவர் சந்தித்தார். கொஞ்சம் கூட மயக்கலை. அப்படி சுய உணர்வோடு அந்த அந்த வேதனைகளை அணுவாய் அவர் சந்தித்து தான் மரித்தார். ஏனென்றால் அப்படி அவர் மரித்தாதான், அந்த வேதனைகளை சுமந்தாதான் நம்ம சாபங்களையும் பாவங்களையும் சேர்த்து சுமக்க முடியும். இயேசுவின் ரத்தம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் உடைக்கும். எத்தனையோ பேர் இன்றைக்கி எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, என்னெல்லாமோ தூக்கிட்டு சுமக்கிறாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குறாங்க. அப்படியாவது என்னுடைய பாவ சாபம் என்னை விட்டு போய்விடுமா? இல்லை, போகவே போகாது. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை சாபத்தை உடைப்பதற்கு, நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு சரியான பரிகாரம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஏதோ சில பாவங்களும் சாபங்களும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றால், உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றால், வியாதிகளை மாறி வீட்டு வாசலை படுத்திருக்கும் என்றால், அது கசப்பானபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கும் என்றால், சிலுவை நோக்கி செல்லுங்கள். சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற சாபங்களை உடைத்து போடுவதற்கு வல்லமை படைத்தவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் இயேசப்ப ரத்தத்தினால் அது நீக்கப்பட்டு விடும். அதே மாதிரி யார்கிட்ட ஒப்புரவானுமோ அவங்கள்ட்ட ஒப்புரவாங்க. யாருக்கு தவறு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு பேசுங்க. நான் வருத்தப்படுறேன்னு சொல்லுங்கள். அவங்க உங்களை ஏற்றுக்கிட்டாலும் பற்றி கவலைப்படாதீங்க. பிரியத்துக்குரியவர்கள், இப்படியாக செய்தால்தான் நம்முடைய பாவ சாபம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்கள், அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒன்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்கி கொண்டே இருப்போம். தெரிஞ்சு தெரியாமல் நான் செய்த தவறுகளை எல்லாம் என் வாழ்க்கையில் என்னை விட்டு அப்புறப்படுத்திடுங்க. யாருடைய சாபம் என்னை பிடித்து விடாதபடி, என் பிள்ளைகளை பிடித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் கேட்ட காரணமில்லாமல் விட்ட சாபம் அது தங்காது. அடைக்கலான் குருவி பறந்து போவது போல தகைவிலான் குருவி அலைந்து திரிவது மாதிரி போயிடும். அடைக்கலான் குருவி தகைவிலான் குருவி எதுக்கு இதில் போட்டிருக்குன்னா, அது எங்கே போகுதுனே தெரியாது, அப்படி பறந்து போகும். எங்கேயாவது ஒரு இடம் இருந்தால் அதில் போய் உட்கார். தேர் இஸ் நோ டிரெக்ஷன் ஃபார் தி ஸ்பேரோ. எங்கேயாவது பறந்து தெரியும். அது ஒரு எய்ம்லெஸ்ஸாக அது அலையும். அதே மாதிரி உங்களை யாராவது காரணம் இல்லாமல் சாபம் போட்டாங்கன்னா அது பழிக்கவே பழிக்காது. ஊழியம் செய்கிறியா, நீ விளங்கவே மாட்டேன், நீ அப்படி பொறாமை நிமித்தம் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை சபிக்கிறாங்க. உன் பிள்ளை விளங்காது, நீ விளங்க மாட்டேன், உனக்கு கல்யாணமே ஆகாது, உனக்கு பிள்ளையே பிறக்காது. எவ்வளோ பேர் ஈவிரக்கம் இல்லாமல் அடுத்தவர்களை சபிக்கிறாங்க. நம்ம விழணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நம்ம விழுந்து என்னைக்கு விழுவோன்னு காத்திருக்காங்க. பிரியத்துக்குரியவர்களே, அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை. காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்கவே தங்காது. யாருனாலும் உங்களை பார்த்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லி என்னன்னாலும் சொல்லட்டும். பிரியத்துக்குரியவர்களே, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் இன்றைக்கி உங்களை சபிச்சுக்கிட்டே இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை சபிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால் மிகவும் மனநொந்து போயிருக்கலாம். என்ன இப்படி சபிக்கிறாங்களே, எனக்கு எதுவும் ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிருமோ. அவங்க வார்த்தைகள் உங்களை காயப்படுத்திகிட்டே இருக்கலாம். சாத்தான் காதில் பேசிக்கிட்டே இருப்பான். கவலைப்படாதீங்க, அது அடைக்கலான் குருவி மாதிரி தகவலான் குருவி மாதிரி எங்கே போனே தெரியாமல் பறந்து போயிடும். எந்த சாபமும் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை எந்த சாபமும் கட்ட முடியாது. எனவே பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் என் சாபங்களை உடைங்க, எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாபங்கள் இருந்தால் உடைங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கத்தத்தர குழந்தைய அவங்க அபாஷன் பண்ணிடுறாங்க. அது பின்னால் சாபமாக மாறி வேறு பல விதங்களில் அவரில் தாக்குது. இது மாதிரி பல சாபங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் நிமித்தமாக சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பொழுது தகைவலான் குறி மாதிரி அப்படியே பறந்து போயிடும். உங்கள் வாழ்க்கை மிகவும் இன்பகரமான ஒன்றாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற அத்தனை சாபங்களையும் கர்த்தர் நீக்கும்படியாக, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இவ்வளோ அருமையான ஒரு நல்ல வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்களுக்கு அநேக காரியங்களை தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன சாபங்கள் இருந்தாலும் அதை உடைத்து போட்டுறலும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் இரத்தஞ்செயம் எல்லா வியாதிக்கும் மறுமருந்து, எல்லா சாபங்களையும் உடைக்கிற மருந்து, எல்லா பிசாசின் கிரியை அழிக்கிற மருந்து இயேசுவின் ரத்தம். நம்முடைய வாலிப ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது இப்பொழுதும் கூப்பிடுகிறது. எனவே அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும்படியாக, சாபங்களை உடைக்கும்படியாக, வியாதிகளை நீக்கும்படியாக கர்த்தாவே கண்ணீரோடு மன்றாடுகிறோம். நீர் அப்படியே செய்வீர். உமக்கு சோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே தோத்திரம் ஐயா, நம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் அப்பா. ஆண்டவரே எனக்கு ₹1 கூட இல்லையே, ஊழியத்து கூட கொடுக்க முடியலையே, என் பெற்ற தாய் தகப்பனும் கூட கொடுக்க முடியலையே, எனக்கே போதுமானதாக இல்லை, நான் என்ன செய்வேன் தவிக்கிறாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்ன தேவன் நம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அதன்படியே இரட்சகா இன்னுமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தோத்திரமா என்ன வியாதி இருந்தாலும், என்ன ஆண்டவரை போராட்டங்கள் இருந்தாலும், இரவு கெட்ட சொப்பனமாய் வருகிறது, எனக்கு நடக்கவே முடியல, தலை மயக்கமாக வருது, கீழே விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது, எனக்கு விபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது, மரணம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, கடன்களை நினைத்து பயமாக இருக்கிறது, என்னை எதிர்காலத்தை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது, என் பிள்ளைகளை நினைத்து எனக்கு பயமாக இருக்குது, எல்லாத்தையும் பாதியில் விட்டுட்டு போயிடுவேணும்னு சொல்லி பயமாக இருக்குது. இதெல்லாம் நீக்குங்கப்பா தகப்பன். என்னுடைய பிள்ளை தீர்க்காயசு தாருங்க. உன் பிள்ளைகளின் வாழ்வையும் பிள்ளைகளின் வாழ்வையும் காண்பா என்று சொன்னவர். அப்படியே உன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் காண கர்த்தர் உதவி செய்யுங்க. சாபங்கள் குடும்பத்தை விட்டு பறந்து போகட்டும். வாசலில் படுத்திருக்கிற சாபங்கள் பறந்து போகட்டும். சுவற்றில் எழுதப்பட்ட சாபத்தின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்படியே பறந்து போகட்டும் ஐயா. மதுபானத்தை குடிக்க வச்சு நிமித்தமாக அந்த சாபங்கள், கள்ளத்தனமாய் பல காரியங்கள் செய்கிற அந்த சாபங்கள் எல்லாம் விலகி போகட்டும். பெற்ற தாய் தகப்பனை ஏமாற்றி நிமித்தமாக அந்த சாபங்கள் பறந்து போகட்டும் ஐயா. ஆசிரியர்களையும் பாஸ்டர்ஸையும் எதிர்த்து பேசினது, ஊழியத்துக்கு எதிரான நிமித்தமாய் வந்த சாபங்கள் எல்லாம் பறந்து போகட்டும். ஆண்டவரே சோதரம். முக்கியமாக வயதான காலத்தில் என் பாவ சாபம் தொடர்றதே, நான் என்ன பண்ணணும் தெரியலேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படியாவது உதவி செய்வீராகப்பா, எப்படியாவது உதவி செய்வீராக. கிருபைகளை ஒழித்து வைப்பீராக. வரும் காலங்களை இன்பமாக்கி தருவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த பாவ அடிமைச்சனத்தில் சங்கில சிக்கியிருப்பார் என்றால் அதை உடைத்து போட்டு அவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரை உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாய்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே முக்கியமாக அனைத்து ஊழியக்காரர்களையும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற அடைக்கலான் கோர்வி முதியோர் இல்லத்தை ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. அனைத்து காரியங்களும் கர்த்தர் தலைவராயிருந்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மழைக்காலமுடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதாரத்தையும் ஆண்டவரை குளருக்கு கொண்டு வராதபடி, வியாதி வராதபடி, நாச மோசங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. கிருபை தாங்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யைக்காத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.